நண்பர்களே வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இதான் என்னுடைய ஆர்வி நண்பர் முருகேசன் மாவட்ட தொடக்கல்வி அலுவலர் பணிநிறைவு அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியம்மளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வீடியோக்கள் பார்ட் 1 பார்ட் 2 வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு விளக்காக இருந்தாலும் கூட அந்த விளக்கு மேலும் அதனுடைய வெளிச்சத்தை பரப்புவதற்கு ஒரு தூண்டுகோல் என்பது தேவைப்படுது. அதே மாதிரி நாங்களும் தொடர்ந்து வீடியோக்களை வந்து தொடர்ந்து உங்களுக்கு பதிவிடுவதற்காக உங்களுடைய சின்ன தூண்டுதல் என்பது என்ன அப்படின்னாக்கா, லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 4000 மேலே பார்த்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்ம பென்ஷன் கணக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். அது வந்து 60 ஆண்டுகள் நிறைவுற்ற ஒரு கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 28 ஆண்டுகள் மட்டும். 30 ஆண்டுகள் இல்லாமல் 28 ஆண்டுகள் நிறைவுற்ற ஒரு பென்ஷன் கணக்கு. அதை விட இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. இதில் வந்து பல்வேறு தகவல்களை வந்து இப்போ நம்ம இந்த கணக்கின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த கணக்கு என்பது கூட ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு தான். அது என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், அது என்னங்கிறத பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கணக்கு வந்து நான் போட ஆரம்பிக்க நான் பார்ப்போம். நம்ம கால்குலேட் த நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ், pension, commuted value of pension, gratuity, enhanced family pension and normal family pension of retired office assistant. இப்போ இருக்கிற இதில் வந்து என்னென்னா, ஏற்கனவே டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது வந்து 58 வயசு கணக்கா 60 வயசு கணக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கூட்டணும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்தளவு அந்த 58 60 கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு அவங்க கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை பார்த்துக்குறோம். அவர் என்ன லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னா, லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே 16/3/97 31/3/97 வரைக்கும் எடுத்திருக்காரு. போன கணக்கில் வந்து டேஸ் கொடுத்துருப்பாங்க, டேஸ் மாதம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரம் டு தேதியை கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்முடையது. அடுத்து சஸ்பென்ஷன் ட்ரீட்டட் ஆஸ் லாஸ் ஆஃப் பே 15/4/1996 டு 16/5/1996 கொடுத்துருக்காங்க. அன்ஏர்டு லீவ் ஆன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது எடுத்திருக்காரு. அது 16/6/2000 25/7/2000 வரைக்கும் அவர் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்காரு. பிறகு கடைசியாக அவர் வாங்கின சம்பளம் என்ன அப்படின்னாக்கா 22,800. டிஏ ஒரு 5% வாங்குறாரு. கமிட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேக்ட்ரி வந்து 8.194 அது கம்யூட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா, தமிழில் வந்து ஆங்கிலத்தில் லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பேன்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் சம்பளம்லா விடுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்த லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே, சம்பளம்லா விடுப்பு குவாலிஃபைங் சர்வீஸா நான் குவாலிஃபைங் சர்வீஸா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அடுத்ததாக ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சஸ்பென்ஷன் ட்ரீட்டட் அஸ் லாஸ் ஆஃப் பே. அதில் தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோம்னாக்கா ஊதியம் இல்லாத பணி நீக்க காலம், ஊதியம் இல்லாத பணி நீக்க காலம் அது. ஆனால் தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தண்டனையாக கருதப்பட்ட பணி நீக்க காலம். இது சஸ்பென்ஷன் பீரியட் ட்ரீட்டட் அஸ் பெனால்டி அப்படிங்கிற மீனிங். அப்போ இது ரெண்டுலையுமே ஒரே பொருள் தான், ரெண்டுமே நான் குவாலிஃபைங் சர்வீஸ் தான். வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க. வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை பிறகு ஏதாவது ஏற்பட்டதுன்னா எதை எடுத்துக்கிறதே அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆங்கில வெர்ஷனில் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. ரெண்டாவது 8.194 8.194 60 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றவர்கள். 60 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றவங்க தான் 8.194 வருது. இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்கில் ரிட்டையர்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 60 ஆண்டுகள் வருவதற்கு முன்பு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 60 ஆண்டுகள் தான். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 60 ஆண்டுகள். அது வந்து சர்வீஸில் வந்து பேசிக் சர்வீஸு. இப்போ அந்த கணக்கை வந்து இப்போ நம்ம போடுற என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோட்டல் சர்வீஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்வீஸு அதை வச்சு நம்ம நான் குவாலிஃபைங் சர்வீஸை கழிச்சுக்கிட்டு நிகர பணிக்காலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டோட்டல் சர்வீஸு நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, டேட் ஆஃப் பர்த் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். டேட் ஆஃப் பர்த்து 27/11/1957 27/11/1957. அப்போ 27/11/1957 டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இப்போ இந்த கணக்கு வந்து 60 வயதுக்குரிய கணக்கு. 60 வயதுக்குரிய கணக்கு எப்படி நம்ம 2 விதத்தில் வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னால அவனுடைய ரிட்டையர்மெண்ட்டு 60 வயசு ஒன்று. ரெண்டாவது அப்படி அந்த சிவிபிக்கான அந்த பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 8.194 கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயத்தை வந்து இது 60 வயசு ரிட்டையர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அப்போ இது 60 வயசு நம்ம கூட்டணுமா அப்படின்னா 0000000. இது கூட்ட வேண்டிய டேட்டா கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அவங்க கணக்கிலே கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 30/11/2017. அதை நம்ம எழுதிக்கிடுவோம். 30/11/2017 30/11/2017. அப்போ ரிட்டைர்மெண்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம அதில் இருந்து டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை நம்ம கழிக்கணும். இப்போ டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் என்ட்ரி எப்படி கொடுத்தாலும் பணியில் சேர்ந்த தேதி தான். இப்போ டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு 15/7/1989. 15/7/1989. இதை நம்ம கழிச்சோம்னாக்கா நமக்கு டோட்டல் சர்வீஸு கிடச்சிருது. அப்போ 30லேருந்து டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு 30லேருந்து நம்ம 15 கழிக்கிறோம். 30லேருந்து 15 கழிக்கும்போது எத்தனை நாள்னாங்க ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை கழிக்கும் பொழுது +1 கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 30 நாளில் உள்ள ஒரு மாதத்தில் 15ஆம் தேதி சேர்ந்தார் அப்படின்னாக்கா 15லேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 16 நாள் வரும். 16 இங்கே 11 7 போக 4. இதை நம்ம கழிச்சோம்னாக்கா 28 ஆண்டுகள் 4 மாதம் 16 நாட்கள் அவருக்கு வருது. அப்போ இதை வந்து நம்ம என்ன இதில் வந்து நம்ம இந்த நாட்களை வந்து அப்படியே நம்ம பென்ஷனுக்கு டைரெக்டாக எடுத்துக்கிறக்கூடாது. ஏன் எடுத்துக்கிறக்கூடாது அப்படின்னாக்கா அதில் அவர் லாஸ் ஆப்பே ஏதாவது வாங்கியிருக்காரா அப்படிங்கிறத பார்த்து லாஸ் ஆப்பே நம்ம கழிக்கணும். நான் குவாலிஃபைங் சர்வீஸு தகுதி இல்லாத பணிக்காலங்க ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவற்றை நாம் கழிச்சுக்கிறேனே. அதை லெஃப்ட் சைடு அப்படியே வந்துடுவோம். நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படிங்கும் பொழுது வெரி பிகினிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா அவர் பாய் சர்வீஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். பாய் சர்வீஸ்னால் என்ன, 18 வயதிற்கு முன்பு அவர் வேலையை சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவருடைய பிறந்த தேதி வந்து 1957. 57 வந்து உங்களுக்கு 18 கூட்டினோம்னாக்க எவ்வளோ வருது, சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1957 18 கூட்டினோம்னாக்கா 5/7/1975. அப்போ 1957 வந்து அவர் பிறந்திருக்காரு. 18 வயசு கூட்டினோம்னாக்கா 1975 வருது. அவர் எப்போ வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா 1989 அவர் வேலை செஞ்சிருக்காரு. 18 வயசு முடிந்த பின்பு தான் அவர் பணியில் சேர்ந்திருக்காரு, அரசு பணியில். அப்போ பிஎஸ் பாய் சர்வீஸு கிடையாது. அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா சம்பளம் இல்லாத விடுப்பு அப்படின்னாக்கா 2 விதமாக இருக்குது. அது எப்படி 2 விதமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லீவ் அல்லது லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட், வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட். அப்போ வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு தகுதி இல்லாத பணிக்காலத்தில் வருது. வித் எம்சி வந்து உங்களுக்கு தகுதியான பணிக்காலத்தில் வருது. ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளெயினாக சம்பளம்லா விடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வித் எம்சியா வித்தவுட் எம்சியா அப்படிங்கிறது சொல்லலை. அப்போ பிளெயினாக வித் எம்சி வித்தவுட் எம்சி எதுவுமே சொல்லாமல் சம்பளம்லா விடுப்புன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து நம்ம நான் குவாலிஃபைங் சர்வீஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். தகுதி இல்லாத பணிக்காலம் என்ன எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/4/1996 to 16/5/96. சம்பளம்லா விடுப்பு வந்து உங்களுக்கு 16/3/1997 to 31/3/1997. அப்ப மார்ச் மாசத்துல தான் அவர் லீவ் எடுத்திருக்காரு. மார்ச் மாசம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 வரைக்கும் லீவ் எடுத்திருக்காரு. அது மொத்தம் எத்தனை நாள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 16 நாள் வருது. 16/3/97 லீவ் போட்டிருக்காரு. 31/3/97 வரைக்கும் போட்டிருக்காரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 16 நாள். அப்ப 16, 17, 18, 19, 20 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள். அதுக்கப்புறம் ஒரு 11 நாள், 31 வரைக்கும் ஒரு 11 நாள் இருக்கு. 11 + 5 16. எல்எல்பி லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே எத்தனை நாள் எடுத்துக்காருன்னா 16/0/0/0. அடுத்து இன்னொரு நான் குவாலிஃபைங் சர்வீஸ் இன்னொன்று என்ன எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா சஸ்பென்ஷன் ட்ரீட்டட் அஸ் எல்எல்பி ஊதியம் இல்லாத பணி நீக்க காலம் அல்லது தண்டனையாக கருதப்பட்ட பணி நீக்க காலம். ரெண்டுலையுமே ஆங்கில வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் ரெண்டுலையுமே கொடுத்துருங்க. ரெண்டுமே தகுதி இல்லாத பணிக்காலம் தான். அது என்ன எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா 15/4/1996 to 16/5/1996. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 நாட்கள் வருது. கணக்கில் வந்து நீங்கள் அதை கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் 2 நாட்கள் வரும். அதை போட்டுக்கிடுவோம். அப்போ இது என்னன்னாக்கா சஸ்பென்ஷன் பீரியட் வந்து 2 நாள் 1 மாதம் வருஷம் கிடையாது. இதை கூட்டினோம்னாக்கா 18/01/0. அப்ப இந்த 28 வருஷத்துல அவர் 1 மாசம் 18 நாள் வந்து ஊதியம் இல்லாத விடுப்பு எடுத்திருக்காரு. இப்போ வந்து நம்ம கழிச்சு வரக்கூடியதான் நிகர பணிக்காலம்
நம்ம போட்டுக்கிறோம். 18,01,0,0. இதை நம்ம கழிச்சோம்னாக்கா நமக்கு நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் வந்துருது. அப்ப இங்க 16 கீழே 18 இருக்கு. 4 மாசம் 1 மாசம் 28 இங்க கிடையாது. அப்ப 14 இருந்து 18 நம்ம கழிச்சோம்னாக்கா என்ன வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப என்ன, இங்க இருந்து நம்ம 1 மாசம் எடுத்துக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு மாதத்தை வந்து கழிப்பதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது 28 நாள், 29 நாள், 30 நாள், 31 நாள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னாக்கா 30 நாள் தான் நம்ம எடுத்துக்கிறேன். அப்ப 4 மாசம் இருந்து 1 மாசம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 30, அப்ப 46. 30 பிளஸ் ஏற்கனவே ஒரு 16 இருக்கு, 46. 46ல 18 கழிச்சா அப்படின்னாக்கா 28 நாள் வருது. 28 இங்க 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல 1 மாசம் கழிச்சோம்னாக்கா 2 மாசம். இங்க 28 அப்படியே நம்ம கொண்டு வந்துடுறோம். எந்த மாசம் இங்க வந்து மே மாசம் இருக்கு, பிப்ரவரி மாசம் இருக்கு. எந்த மாசம் இந்த இடத்துல இருந்தாலும் கூட ஒரு மாதத்தை நம்ம எடுக்கும் பொழுது 30 நாட்கள் மட்டும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க மே மாசம் இருக்கு, அதனால 31 நாள் எடுத்துக்கிறேன். பிப்ரவரி மாசம் இருக்கு 28, 29, அதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. 30 மாதம் தான் எடுத்துக்கிறேன். அப்ப இதுல 30 மாசம் எடுத்துக்கிறேன். 30 ஏற்கனவே ஒரு 16, 46. 46ல 18 போச்சுனாக்கா 28 நாள். இங்க 3 மாசத்துல 1 மாசம் போக 2 மாசம் 28. அப்ப நிகர பணிக்காலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கு பின்பு நான் என்ன செய்யணும்னாக்கா அந்த நிகர பணிக்காலத்தை நம்ம அரையாண்டுகளாக மாற்றி வச்சுக்கிறேன். அப்ப 22ல எத்தனை அரையாண்டுகள் இருக்கு அப்படின்னாக்கா 56 அரையாண்டுகள். 56. இப்ப இங்க 2 மாசம் 28 நாள் இருக்கு. 2 மாசம் 29 நாள் இருந்தாலும் கூட நாம் அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இது 3 மாதத்திற்கு குறைவாக இருக்கிறதுனால அவற்றை நாம் அப்படியே விட்டுற வேண்டியதான். HY 56 அரையாண்டுகள். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா 56 அரையாண்டுகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது நிகர பணிகள் நமக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா பென்ஷனுக்கான ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் அல்லது ஆவரேஜ் அமௌண்ட்ஸ் whichever is highest. இதில் எது அதிகமோ அதை நம்ம எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்ட் 1 பார்ட் 2ல வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா ஆவரேஜ் அமௌண்ட்ஸ் எந்த சூழ்நிலையில அதிகமாக ஹையஸ்டா வரேன் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதை வந்து நம்ம அதை பின்னாடி நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இந்த கணக்கை பொறுத்தளவு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 22,800 ரூபா அவர் வாங்குறாரு, அவ்வளவுதான். 22,800 ரூபா வாங்குறத கணக்கில் கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து கணக்கில் சொல்லப்படல. இவர் 30/11/2017 அவர் ஓய்வு பெறாரு. 30/11 டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 30/11/2017 அவர் ஓய்வு பெறாரு. அப்போ 30/11/2017 ஓய்வு பெறாரு அப்படிங்கும் பொழுது கடைசி 10 மாசத்துல 10 பெருக்கி 10 வகுக்கணும். அது கூட்டு சராசரி. ஆனா இவர் எந்த தேதியுமே கொடுக்காம 22,800 பிளைனா கொடுத்துருக்காங்க. ஆகவே நம்ம அந்த ஏஐ வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து 22,800 தான் உங்களுக்கு பே லாஸ்ட் ஆன் அதிகமா வரும். இதை பார்த்தோம்னாக்கா ஏஐ வந்து இந்த கணக்கு பொறுத்தவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பிஎல்டி நம்ம எடுத்துக்கிறோம். பென்ஷனுக்கு பிஎல்டி வந்து எவ்வளவு? 22,800. 22,800 இது வந்து பென்ஷனுக்கான தொகை. பிஎல்டிங்கிறது இது பென்ஷனுக்கான தொகை. அடுத்து லாஸ்ட் பே டான். லாஸ்ட் பே டான் என்ன அப்படின்னாக்கா 22,800 கூட்டல் டிஏ வந்து உங்களுக்கு கிராஜ் லாஸ்ட் பே டான்ங்கிறது வந்து பணிக்கொடைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகை. அதுல வந்து அகவலைப்படியை நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டாம். தனி ஊதியம் இருந்தாலும் கூட்டிக்கிறேன், சிறப்பு ஊதியம் இருந்தாலும் நம்ம கூட்டிக்கிறேன். ஆனா பெர்சனல் பேவோ ஸ்பெஷல் பேவோ கணக்குல கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம கிராஜுவிட்டிக்கு பேசிக் பே பிளஸ் டிஏ 5% மட்டும் கூட்டிக்கிறேன். 5% எவ்வளவு வருது அப்படின்னாக்கா 1140. 1102 கூட்டினா எவ்வளவு வருது அப்படின்னாக்கா 23,940 ரூபீஸ். 23,940. இது வந்து கிராஜுவிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேல இருக்கிறது வந்து பென்ஷனுக்கான தொகை, கீழே இருக்கிறது கிராஜுவிட்டிக்கான தொகை. இப்போ இதற்கு பின்பு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா பென்ஷனுக்கு வந்து நம்ம டைரக்டா போயிடலாம். பென்ஷனுக்கு நம்ம டைரக்ட் போயிடலாம். பென்ஷனுடைய ஃபார்முலா என்ன? பே லாஸ்ட் ஆன் அல்லது ஆவரேஜ் அமௌண்ட்ஸ் whichever is highest. ஆவரேஜ் அமௌண்ட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கணக்கை பொறுத்தவரை. பே லாஸ்ட் ஆன் 22,800. அப்ப பென்ஷனுக்கான தொகை வந்து நம்ம கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பென்ஷன் பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஃபார்முலா வந்து நம்ம பழைய கணக்கு இருக்கு, அதை நீங்க பாத்துக்கங்க. அதோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஏ அல்லது PLD whichever is highest into 60 half years divided by 2 into 60. அப்ப இதுல வந்து நம்ம அந்த PLD தான் நம்ம அதிகமான தொகை. அந்த 22,800 நம்ம எடுத்துக்கிறோம். 22,800 into இப்ப அதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னாக்கா 60 half year, 60 அரையாண்டுகள் அதிகபட்சம். அது வந்து ஃபார்முலா. இப்ப இவருக்கு எத்தனை வருது அப்படின்னாக்கா 56 அரையாண்டுகள் மட்டும் தான் வருது. அப்ப அந்த 56 அரையாண்டுகள் மட்டும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 56 6HY வகுத்தல் 2 into 60. இது ஃபார்முலா. இந்த 2 into 60 மாறாதே. உங்களுக்கு பேசிப்பே வந்து மாறும். இந்த 56 அரையாண்டுகள் என்பது ஒவ்வொருத்தருடைய பணிக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா 22,800 into 56 வகுத்தல் 120 வகுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் என்னங்கிறது வந்துருது 10,640.
10,640 பென்ஷன் நம்ம போட்டு விட்டுறோம். முடிஞ்சது, கண்டுபிடிச்சாச்சு. பென்ஷன் வந்து அவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ஃபேமிலி பென்ஷன் 2 வகை இருக்குது. அது என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனுடைய ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 50%. நார்மல் பென்ஷனுடைய ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 30%. அப்போ அதை பார்த்துக்கிட்டோம்னாக்கா அந்த என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனில் பார்த்தோம்னா ஃபேமிலி பென்ஷனில் என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன், இப்போ என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனுடைய ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 50%. பே லாஸ்ட் ஆன் வந்து பிஎல்டி வந்து 22,800 ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டோம். அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிடுவோம். 22,800 இன்ட்டு 50%. இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 11,400 வருது. 11,400 உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் வருது. உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் 11,400. அடுத்த நார்மல் ஃபேமிலி பென்ஷன் பார்த்தோம்னா பிஎல்டி இன்ட்டு 30%. பிஎல்டி வந்து 22,800 மேலே இருக்குது, அப்படி எழுதிக்கிடுவோம். 22,800 இன்ட்டு 30. இதை பெருக்கணும்னா எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 6,840. 6,840 வருது. இதுதான் இது ஃபேமிலி பென்ஷனுடைய 2 வகை. இப்போ ஏற்கனவே பார்ட் 1 பென்ஷனில் பார்ட் 1 பார்ட் 2ல் ஒரு தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதில் என்ன அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பென்ஷன், மினிமம் பென்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் பென்ஷன் 1,12,500 ரூபா, மினிமம் 7,850. ஆனால் இங்கே பார்த்தோம்னாக்கா என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனில் வந்து 11,400 ரூபா வருது. நார்மல் ஃபேமிலி பென்ஷன் 6,840 ரூபா வருது. இங்கே ஒரு வேரியேஷன் பார்த்தோம்னா அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், 28 ஆண்டுகள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், அவர் வாங்கக்கூடிய பென்ஷன் வந்து 10,640 ரூபா வாங்குறாரு. ஆனா என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் 11,400 ரூபா வருது. அப்ப இந்த பென்ஷனை விட இந்த பென்ஷன் வந்து அதிகமாக வர்றதுனால அவர்கிட்ட நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். சர்வீஸ் பென்ஷனை விட என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் அதிகமாக கூடாது. அப்ப 10,640 இதை கொண்டு வந்துடுறேன். 10,640. சர்வீஸ் பென்ஷனை விட குடும்ப ஓய்வூதியம் அதிகமாக கூடாது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, நார்மல் ஃபேமிலி பென்ஷன்ல 6,840 ரூபா வருது. இதுல மேக்ஸிமம் மினிமம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1,12,500 அதிகபட்சம், குறைந்தபட்சம் 7,850. அப்ப இவர் எவ்வளவு குறைந்தபட்ச பென்ஷனை விட இவர் ரொம்ப குறைவா வாங்குறதுனால இது 7,850க்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். 7,850. இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். பென்ஷனை விட குடும்ப ஓய்வூதியம் அதிகமாக கூடாது ஒண்ணு. ரெண்டாவது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை விட பென்ஷன் குறைவா வாங்கக்கூடாது. 6,840 7,850 நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டோம். ரைட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராஜுவிட்டி.